உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பூங்குன்றன் சார். ஹலோ மரி, நான் ஹாஸ்பிடலுக்கு போய் தாராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். தாரா கடுமையான பாய்சன் சாப்பிட்டதுனால தான் அவங்க இறந்து போனதா கன்ஃபார்ம் பண்றாங்க. கேஸ் ஹிஸ்டரிலாம் கூட என்கிட்ட காமிச்சாங்க. கடைசியா பாய்சன் மூளைக்கு ஏறிதான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தாராவை அடக்கம் பண்ண இடுகாட்டுக்கு போய் நான் விசாரிச்சேன். தாராவை புதைச்சத அங்க இருக்கிற ஆளு கன்ஃபார்ம் பண்றாரு. தாராத்தை இறந்து போனதுக்கு அடக்கம் பண்ணதுக்குன்னு ஆதாரம் எல்லாம் சரியா இருக்கலாம் சார். இருந்தாலும் என்னால இது எதையுமே நம்ப முடியல சார். என்ன சொல்றீங்க மாரி? ஆதாரங்கள் எல்லாம் போலியா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல வரீங்களா? என்னால எதுவும் உறுதியா சொல்லவும் முடியல சார். ஆனா தாராத்தை இன்னும் சாகல, எங்கேயோ உயிரோடு தான் இருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாரி. தாரா இறந்து போனதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. ஆதாரம் இருக்கு சார். ஆதாரம் இருக்கா? என்ன சொல்றீங்க மாரி? அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆதாரம் இருக்குன்னு சொன்னது எப்பவும் எனக்கு துணையா இருக்கிற சமயபுரம் மாரியம்மாவும் தேவி அம்மாவும் தான் சார். அவங்க நிச்சயமா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாரா அத்தை இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களாங்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாரி, உங்க நம்பிக்கையை நான் குறை சொல்ல விரும்பல. நானும் நீங்க சொன்னதை பத்தி யோசிக்கிறேன். போனை வச்சிடறேன். சரி சார். சிஸ்டர் இல்லைங்கிறத நினைக்கும் போது வாழ்க்கை ஒரே வெறுப்பா இருக்கு. சித்தப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? வேணாம் ஆசினி, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். என்னாச்சு சித்தப்பா? ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றீங்க? என்னன்னு தெரியல, எனக்கு பசிக்கல ஹாசினி. சித்தப்பா, காலையிலயும் நீங்க சரியா சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, இப்போ வேண்டாம்னு சொன்னா எப்படி? முன்னையெல்லாம் என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேன், இப்ப விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ற. சிஸ்டர் நம்மளெல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் மனசே சரியில்லை ஹாசினி. அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஆமா, மாப்பிள்ள சூர்யா எங்க? மாமா மேலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மாரி, மாமா மேலதானே இருக்காரு. ஹஸ்பண்ட் சார் மேல இல்லக்கா. சித்தப்பா, எதுக்கு நீங்க சூரிய மாமாவை கேட்டீங்க? இல்ல, வீட்ல இருக்கானா இல்ல ஆபீஸ்ல இருக்கானான்னு தெரியல, அதான் கேட்டேன். மாப்பிள்ள வந்தான்னா அவனை சாப்பிட வச்சு தூங்க அனுப்புங்க. என்ன வர்ற மாதிரி? என் சிஸ்டர் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் சார் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. மாரி, சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிருக்கலாம்ல. ஆமா மாரி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. மாமா ஆபீஸ்க்கு தான் போயிருப்பாரு, வந்துருவாரு. நீ பயப்படாத. ஆமா ஆமா மாரி, சூர்யா வந்துருவான், நீ கவலைப்படாம இரு. சூர்யா, 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 என்ன சூர்யா இதெல்லாம்? சூர்யா, என்னாச்சு? சூர்யா, என்னாச்சு? என்ன சூர்யா, தண்ணி அடிச்சிருக்கீங்களா? ஐயோ, என்ன சூர்யா இப்படி ஓவரா தண்ணி அடிப்பீங்க? ஐயோ சூர்யா, ஏன் சூர்யா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
ஆட்டோ கொஞ்சம் இங்க வாங்க. இருங்க சூர்யா. ஆட்டோ சீக்கிரம் வாங்க. அண்ணே ஒரு கை பிடிங்களேன். சரிங்க சார். அந்த பக்கம் பிடிங்க. சூர்யா எந்திரிக்க சூர்யா. பாத்து வாங்க. தல தல கீழே பாத்து உள்ள போங்க சார். ஐயோ அண்ணே நீங்க வண்டி எடுங்கண்ணே. சரி சார். அண்ணே நான் சொல்ற இடத்துக்கு போங்க சீக்கிரம். எழுந்து உட்காருங்க சூர்யா. பாத்து அண்ணே நான் சொல்ற அட்ரஸ்க்கு போங்க. சரிங்க சார். சூர்யா என்ன சூர்யா குடிச்சிட்டு போய் இப்படி ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்குறீங்க? சூர்யா என்ன மாதிரி இன்னும் சூர்யா வரலையா? வரலம்மா. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இன்னும் சூரிய மாமா வரலையா மாறி? வரலக்கா. மாறி மணி 11 மணி ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வராம மாமா எங்க போனாரு? சூர்யா சூர்யா வாங்க. வீடு வந்துருச்சு. பாத்து 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 பாத்து. பாத்து வாங்க சூர்யா. சூர்யா பாத்து பாத்து வாங்க. சூர்யா சூர்யா ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். சூர்யா குடிச்சிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் சாருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல மாதிரி பதட்டப்படாதீங்க. சூர்யா மாமா குடிச்சிருக்காரா? சூர்யாக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதே. ஹஸ்பண்ட் சார், இவரை நீங்க எங்க பாத்தீங்க? நான் பைக்ல வரும்போது குடிச்சிட்டு ரோட்ல கீழே கிடந்தாரு. சரி போய் பார்த்தா நிதானத்திலே இல்ல. அதான் சரி ஆட்டோல கூட்டிட்டு வந்தேன். நீங்க இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. பாத்து சூர்யா வாங்க வாங்க ஹஸ்பண்ட் சார். பாத்து. ரொம்ப நன்றி சார். சரிங்கம்மா அவரை பாத்துங்க. நான் வரேன். வாங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.